இவங்க 3 பேரும் வந்து நல்லா ஜாலியா பதவியில சுகமா உட்காரணும். அண்டா சோற அமுக்கணும். இதுதான் இவிங்களுடைய நோக்கமா இருக்கு. இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து எப்படி இருந்து என்ன பண்ணி வந்தாலும் மக்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள்ல எல்லா மாநிலத்திலருந்தும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான். ரொம்ப குறைச்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. இப்ப வட மாநிலங்கள் ஃபுல்லா அவ்வளோ வறட்சியில இருக்கு. தமிழ்நாடு தான் வந்து செழிம்பா இருக்கு. தமிழ்நாடு செழிம்பா இருக்குன்னா, அதுக்கு காரணம் என்ன? முன்னாள் தலைவர்கள் எல்லாம் வந்து நல்லபடியா கொண்டு போயிருக்காங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிறதுல, அந்த மாரி முன்னாள் தலைவர்களை வந்து உள்வாங்கி, மக்களுக்கு நன்மை செய்றதுல அனுபவமானவங்க யாரு? ஆ ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, எனக்கெல்லாம் தெரியாதுங்க. நான் படிக்காதவங்கன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு. என்ன? அப்படியெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஏற்கனவே 4 1/2 வருஷம் தமிழ்நாடு வந்து படாத பாடு பட்டு போய் தான் இன்னைக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க. கல்வியில நல்லா வந்து மெருகேற்றப்படுகிறது கல்வி. எல்லாரும் நெனைக்கிறது என்ன? நெறைய விஷயங்கள் வந்து சும்மா அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. யோசிக்காம ஏதாவது ஒண்ணு பண்றேன்ற பேர்ல ஏட்டிக்கு பூட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆணி வேர புரிஞ்சுகிட்டவங்க யாரு? இவரு முதல் தடவ தாங்க. இவரு கட்சிய பத்தி வந்து விமர்சனம் பேசுறது ஸ்டாலின் அவர்களின் கட்சிய பத்தியோ, வரலாற்றை பத்தியோ விமர்சனம் பேசுவது சரியானா, சரியா இருக்காது. இவரு வந்து அந்த சீட்ல உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? அவ்வளோதான் பார்க்க முடியும். இப்ப மத்த கட்சியில இருக்கிறவங்கலாம் மறைஞ்ச தலைவர்களுக்கும், இப்ப இருக்கிற தலைவர்களுக்கும் வந்து ஒப்பிட முடியுமா? ஒவ்வொரு தலைவர்கள் மறைஞ்சுட்டாங்கன்னா, அவங்கள பத்தி பேசுறத விட்டுறணும். இருக்கிற தலைவர். இவருக்கு முதல் தடவ இவரு வந்து உட்கார்ந்தாரு. இவரு என்ன செஞ்சாரு? அடிப்படையில என்ன யோசிச்சாரு? அடிப்படை ஒரு மாநிலம் வளரணும்னா, முழுக்க, 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 முழுக்க கல்வி வளர்ச்சி தேவ. கல்வி வளர்ச்சிய நோக்கி அவங்கள வந்து எல்லாமே கல்வியிலேயே ஆணி வேரா வந்து என்னென்னலாம் தேவையோ படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ணி குடுத்தாரு. வெளிநாட்ல போய் படிக்கிறியா? படிங்க. அரசு ஏத்துக்கிறோம். டிப்ளமோ படிக்கிறீங்களா? டிகிரி படிக்கிறீங்களா? உங்களுக்கு மாசம் ரூ. 1000. இதுபோல மக்களுக்கு என்ன தேவையோ அத ஃபுல்லா செய்றாரு. மகளிருக்கு வந்து மாசம் ஒரு ரூ. 1000 உரிமை தொகைன்ற பேர்ல. ஏதோ ஒரு சின்ன ஒரு சாதாரணமா ரொம்ப அடித்தட்டுல இருக்கிறவங்களுக்கு இது வந்து இன்னைக்கும் ஒரு ஓட்டு வீடு, குடிசை வீடு, கிராமத்துல வந்து காலனி வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கு இது பெருசா இருக்குங்க. இதுல வந்து இணையதளம் பார்க்கிறவங்கலாம் எல்லாம் வந்து 30,000, 50,000, 1,00,000 சாதாரணமா சம்பாதிக்கிறவங்களுக்கு சிரிப்பா தெரியும். ஆனா உண்மையிலேயே அடித்தட்டுல ரூ. 6 ரூ. 5 டீ விக்கிற கிராமங்கள்லாம் இன்னும் இருக்கு. ரூ. 5 ஒரு டீ. அப்படி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ரூ. 1000ன்றது பெரிய விஷயமா இருக்கும். ஏதோ ஒண்ணு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு